சட்டப்பேரவையில் இன்று கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்கலாம். பாஸ்கர், சொல்லுங்க, உணவு பாதுகாப்பு சட்டம் தமிழக அரசு இணைந்தது குறித்து திமுக உறுப்பினர் ஏ.வே. வேலு கேள்வி எழுப்பியிருக்காரு. அதற்கு அமைச்சருடைய விளக்கம் என்ன? உணவு பாதுகாப்பு சட்டத்தில் தமிழக அரசு ஏன் இணைந்தது, அதன் காரணமாக என்ன நன்மை கிடைத்தது, எனவே மானியமாக மத்திய அரசு மூலமாக மாநில அரசுக்கு கிடைக்கக்கூடிய தொகை தற்போது வரை கிடைக்கப்பெறவில்லை, இதன் காரணமாக என்ன பாதிப்புகள் உள்ளாயிருக்கிறது என்பது குறித்து திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் ஏ.வே. வேலு கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த உணவுத்துறை அமைச்சர் காமராஜ், திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தபோது உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டதாகவும் அப்போது திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் கடிதம் வாயிலாக இந்த உணவு பாதுகாப்பு சட்டத்தை எதிர்ப்பதாக குறிப்பிட்டிருந்தார். அதே நேரத்தில் திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவையில் இந்த உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரும்போது அதற்கு ஆதரவாக வாக்களித்ததாகவும் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் உணவு பாதுகாப்பு சட்டத்தை எதிர்த்து வாக்களித்ததாகவும் குறிப்பிட்டார். அதற்கு பிறகு உணவு பாதுகாப்பு சட்டம் மாநிலம் முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் அமுல்படுத்தப்படக்கூடிய நிலையில அப்போது இருந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அந்த சட்டத்தை நாங்கள் ஆதரிக்க வேண்டும் என்றால் அரிசி விலையில் எந்த விதமான மாற்றமும் செய்யக்கூடாது என்ற கோரிக்கையை முன்வைத்ததாகவும் அந்த கோரிக்கையை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டதாகவும் அதன் அடிப்படையிலேயே உணவு பாதுகாப்பு சட்டத்துக்கு அதிமுக அரசு ஆதரவு தெரிவித்துவதாகவும் குறிப்பிட்டார். அது மட்டுமல்லாமல் பொது விநியோக சட்டத்துக்கும் சிறப்பு விநியோக திட்டத்துக்கும் கீழ் வழங்கப்படக்கூடிய அரிசி, கோதுமை, சர்க்கரை, பாமாயில், துவரம்பருப்பு உள்ளிட்ட அனைத்து விதமான பொது விநியோக திட்டத்தின் கீழ் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்களில் எவ்விதமான தங்குதடையின்றி மத்திய அரசு மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டும் என்றும் அதற்கான மானிய தொகையை உடனடியாக வழங்க வேண்டும், அதன் அடிப்படையிலேயே தங்களுடைய ஆதரவு உணவு பாதுகாப்பு சட்டத்தில் இருக்கும் என்று குறிப்பிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் உணவு பாதுகாப்பு சட்டத்துக்கு அதிமுக அரசு ஆதரவளித்து அந்த திட்டத்தின் மூலமாக மாநில அரசுக்கு கிடைக்கக்கூடிய அதாவது பொது விநியோக திட்டத்தின் கீழ் கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் தொடர்ந்து மக்களுக்கு எந்தவித தடையின்றி கிடைக்கப்பட்டு வருவதாகவும் தொடர்ந்து மானியத்தை பெறக்கூடிய நடவடிக்கையில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் குறிப்பிட்டார். இதே போல மற்றொரு கேள்வியை எழுப்பினார் திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஏ.வே. வேலு அவர்கள். கூட்டுறவு மூலமாக பல்வேறு விவசாயிகள் பயிர்க்கடன் பெற்றிருக்கார்கள், விவசாய கடன் பெற்றிருக்கார்கள். 140 ஆண்டு வறட்சி என்று குறிப்பிட்டீர்கள், ஆனால் விவசாய கடன் தள்ளுபடியை ஏன் செய்ய மறுக்கிறீர்கள்? அது மட்டுமில்லாமல் உச்சநீதிமன்றத்தில் ஏன் மேல்முறையீடு செய்திருக்கிறீர்கள்? ஏற்கனவே மதுரை கிளையானது பயிர்க்கடனை உடனடியாக விவசாய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றனர். அந்த கோரிக்கையை எதிர்த்து நீங்கள் ஏன் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தீர்கள் என்ற கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள், நாங்கள் எதற்கு மேல்முறையீடு செய்தோம் என்றால் மத்திய அரசின் கீழே மாநில அரசுக்கான உரிமைகள் இதன் மூலமாக பறிக்கப்படுகிறதா அல்லது வரக்கூடிய நாட்களில் தமிழக அரசு எடுக்கக்கூடிய மாநில அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கையில உயர்நீதிமன்றம் தலையிட்டால் அதன் மூலமாக மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? ஏற்கனவே 58 லட்சம் பேருக்கு 27,000 கோடி அளவுக்கு பயிர்க்கடன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 7,000 கோடி விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டது. ஆனால் 5,369 கோடி மட்டும்தான் விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது விவசாயிகளுடைய போராட்டமானது தனியார் வங்கிகளில் பெறப்பட்ட விவசாய கடன் மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் பெறப்பட்ட கடனை தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். ஏற்கனவே சிறு குறு விவசாயிகளுக்கான கடன்களை தமிழக அரசு ஏற்கனவே தள்ளுபடி செய்திருக்கிறது. இந்த நிலையில மற்ற கடன்களை தள்ளுபடி செய்ய நடவடிக்கையிலையும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. இந்த நிலையில விவசாயிகளுடைய அந்த விவசாய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் விவசாயிகள் சார்பாகவும் வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில அதை எதிர்த்துதான் தமிழக அரசு மேல்முறையீடு செய்திருக்கிறது. ஆனால் அந்த தீர்ப்பு எப்படி வரும் என்பதை எதிர்பார்த்திருக்கிறோம். அதற்கு தகுந்தபடி நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறதா கூட்டுறவுத்துறை அமைச்சருடைய பதிலாக இருக்கிறது. விவசாயிகளுடைய நண்பனாக இருக்கக்கூடிய தமிழக அரசானது விவசாயிகளுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாத வண்ணம் அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். ஆனால் மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுத்தாலும் மாநில அரசு விவசாயிகளுக்கு அனைத்து விதமான உதவிகளை செய்யும். ஆனால் மேல்முறையீடு செய்ததுக்கு காரணம் என்னவென்றால் மாநில அரசினுடைய உரிமைகள்ல எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய கொள்கை அளவிலான முடிவுகளில் உயர்நீதிமன்றம் தலையிட்டால் அது மாநில அரசு பாதிப்புக்குள்ளாகும். இதன் காரணமாகவே நாங்கள் வழக்கு தொடுத்திருக்கோம், அந்த மேல்முறையீடு செய்திருக்கிறோம். அந்த மேல்முறையீட்டின் மீது உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்கினாலும் அதன் அடிப்படையில தொடர்ந்து விவசாயிகளுக்கான அந்த கடன்களை தள்ளுபடி செய்யும் நடவடிக்கையில தொடர்ந்து ஈடுபடுகிறதா கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜுடைய பதிலாக இருந்தது.